இந்த நாளில் இந்த செப்டம்பர் மாத வாக்குத்தத்த செய்தியை நாம் தியானிப்போம். இந்த செய்தியின் தலைப்பு 7 keys to solving problems. பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு 7 திறவுகோல்கள். முதலாவது பெர்சிஸ்டன்ஸ், விடாமுயற்சி. இரண்டாவது பாசிட்டிவ் ஆட்டிடியூட், ஒரு நல்ல மனப்பான்மை இருக்கும். மூன்றாவது ப்ரோக்ரெசிவ் திங்கிங், எப்பொழுதும் முன்னேறி செல்கிற எண்ணத்தோடு இருக்க வேண்டும். நான்காவது பேஷன்ஸ், பொறுமை. ஐந்தாவது ப்ராக்டிக்கல் அப்ரோச், செயற்முறை. ஆறாவது பிளானிங், திட்டம் இருக்க வேண்டும். ஏழாவது ப்ளீஸிங் பிஹேவியர், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். 7 keys to solving problems, பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு 7 திறவுகோல்கள். முதலாவது பெர்சிஸ்டன்ஸ். லூக்கா 18:1-7. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு மனுஷரையும் மதியாதவனுமாய் இருந்தான். இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்களா இன்றைக்கி? இருக்கிறாங்களா? தேவனுக்கும் பயப்பட மாட்டாங்க, மனுஷனையும் மதிக்க மாட்டாங்க. இருக்கிறாங்களா? நம்ம ஊரில் இருக்கிறாங்களா? அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். உடனே செஞ்சானா? வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. செய்யணுன்ற எண்ணமே வரல அவருக்கு. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரையும் மதியாமல் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். இவன் தேவனுக்கும் பயப்படாதவன், மனுஷனையும். ஆனால் அப்படிப்பட்ட மனிதனும் மீண்டும் 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 ஒருவர் வரும்பொழுது என்ன செய்கிறான்? தேவனுக்கும் பயப்படல, மனுஷனையும் மதிக்கல. ஆனால் இந்த விதவை மீண்டும் எப்பொழுதும் என்ன செய்தேன்? அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு என்ன செய்ய போகிறேன்? நியாயம் செய்ய போகிறேன். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமையாக உள்ளவராக இருந்து அவளுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஆகவே எளிதாய் சோர்ந்து போக கூடாது. இந்த விதவைக்கு எப்படி நியாயம் கிடைத்தது? அவளுக்கு ஒன்றும் கிடையாது. அந்த பணம் இருந்ததா, பெரிய அந்தஸ்து ஒன்றும் கிடையாது, ஒரு சாதாரண ஏழை. ஆனால் அவளுக்கு இருந்த ஒரு குணம் என்ன? சோர்ந்து போகிற குணம் இல்லை, விட்டு விட மாட்டாங்க. காரியம் வேணும்னா அது கிடைக்கிற வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. அதை விடா முயற்சி. ஆகவே பிரச்சனைகளை தீர்க்க வேணும்னா ஒரு முயற்சி எடுத்து உடனே இன்னும் வேலை செய்யலன்னு விட்டு விட்டால் என்ன நடக்காது? தீராது. விடக்கூடாது, சோர்ந்து போக கூடாது. இரண்டாவது பாசிட்டிவ், அது ஒரு நல்ல மனப்பான்மை இருக்கணும். லூக்கா 23:39-40. அன்றியும்
சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். ஆண்டவர் சிலுவையில் இருக்கும்போது ரெண்டு பக்கமும் ரெண்டு திருடர், ரெண்டு கள்ளர்கள். அதில் ஒருவன் என்னான்றான், நீ உண்மையாக தேவகுமாரனாக இருந்தால் என்ன செய்யணும், உன்னையும் இவனையும் சேர்த்துக்கிறேன், என்னையும் ரட்சி. அப்படி இகழ்ந்தான். ஒரு மரியாதையாக கனப்பண்ணல. நீ தேவகுமாரனாக இருந்தால் உன்னையும் என்னையும் ரட்சியும். ஏன் அப்படி தொங்கின்னு இருக்கிற எங்களை மாதிரி? நாங்கள் கல்லறுக்க தொங்கி, நீ ஏன் இங்கே தொங்கின்னு இருக்க? உண்மையாக நீ தேவகுமாரன் தான், ஏன் இங்கே தொங்கின்னு இருக்கிற? ஏன் இந்த சிலுவையில் நீ இருக்கிற? நீ உன்னையும் ரட்சிக்கோ என்னையும் ரட்சி என்று அவரை இகழ்ந்தான். அப்போ அவன் எண்ணம் எப்படி இருக்குமா? இருதயத்தில் இகழ்ந்தான்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரை கொஞ்சம் கூட என்ன செய்யலை, கனம் பண்ணவில்லை, பரியாசம் பண்ணுறாங்க. சிலுவையில் தொங்கிங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுறான்? பரியாசம் பண்ணுறான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நீங்கள் உயிர் போயின்னு இருந்து சிலுவையில் தொங்கின்னு இருக்கிற, திருடனா இங்கே இருக்கிற, இப்படி இருந்தும் நீ தேவ பயம் உனக்கு இல்லையா? நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்கதாக பலனை நம்ம திருடணும், கொள்ளாட்சோம், அதனால தான் இங்கே தொங்கின்னு இருக்கோம். செஞ்சதுக்கு தண்டனை அனுபவிக்கிறோம். இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு, ஏன் இப்படி பண்ணுற? நம்ம திருடிட்டு வந்து அவர் ஒன்றுமே பண்ணல, ஏன் அவரை இப்படி பேசுகிற? தேவ பயம் இல்லையா? முந்தைய சொன்னேன் நான். எத்தனை பேர் அன்றைக்கி இருந்தீங்கன்னு தெரில. ஒரு கல்லறையில் அடக்கம் பண்ண போனால் நான் பரலோகம்னு பேசுகிறேன். அவங்க மரித்தவர் பரலோகம், தேவனுடைய சமூகத்தில் பரலோகம்னா அவங்க ஒருத்தன் குடிச்சிட்டு வந்துட்டு, நம்ம ஊரில் அது ஒரு பழக்கம், சில இடத்துல ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்துடுறாங்க சாவுன்னா. பார்த்துருக்குறீங்களா? அந்த ஏரியாவில் இருக்க குடிகாரங்கள்லாம் வந்துடுவாங்க. இது அவனுக்குன்னு திருவிழான்னு நினைப்பு போல். ஃபுல்லாக குடிச்சிட்டு அங்கே வந்து சாவலை. ஃபுல் கெட்ட வார்த்தையில் என்ன திட்டுறோம், என்ன பெரிய பரலோகன்றோம், என்ன பெரிய பரலோகம். அங்கே சரீரம் முன்னாடி உள்ளே இறக்க போகிறோம், அடக்கம் பண்ண போனால் இவன் அங்கே உட்காந்துன்னு சகோதரர் தேவனுடைய சமூகத்துக்கு பரலோகத்துக்கு போய் நாங்கள் என்ன பெரிய பரலோகம் அப்படின்னு திட்டுறோம். சரியா? நம்முடைய பரம பரிசுத்தவான்கள் அப்படி இப்போ தான் பரலோகத்துலேருந்து இறங்கின மாதிரி அப்படியே நின்றுன்னு இருக்கிறாங்க. ஒருத்தராது என்ன செய்யலை, இவன் பேசுகிறானே எல்லாம் அப்படியே பெரிய பரிசுத்தவான்கள் மாதிரி அப்படி நின்றுன்னு இருந்தாங்க, சில மாதிரி. இவன் பேசும்போது என்னப்பா இங்கே திடீர்னு இங்கே இந்த பக்கம் ஒரு குடிக்காரன் நின்று ஃபுல் கெட்ட வார்த்தையில் அவனை திட்டுறான். ஃபுல் கெட்ட வார்த்தையில் அவனை திட்டி ஒரு பிரசங்கத்தை கேள்றான்றான். எதில் சொல்கிறான்? கெட்ட வார்த்தையில் பிரசங்கத்தை கேள். ஆகவே அங்கே ஒரு குடிக்காரன் என்ன பெரிய பரலும் கெட்ட வார்த்தை, இவன் கெட்ட வார்த்தையில் பிரசங்கத்தை கேளுன்றான். இவங்க ரெண்டு பேர் நடுவில் நான் பைபிள் வச்சுன்னு பரலோகத்தை பற்றி பேசினேன் நான். அப்போ இந்த பரிசுத்தவான்கள் ஒருத்தரும் எனக்காக பேசவே, எல்லாம் உட்காந்து கேட்டு நல்லா வாங்கட்டோன்ற மாதிரி சில பேர் நின்னாங்களே என்னன்னு தெரில எனக்கு. போதகரை திட்டுறதுக்கு ஆளையில் இங்கே குடிகாரனாவது வந்திருக்கிறான், நம்ம கேட்க முடியாதெல்லாம் அவன் கேட்குறான்னு நினச்சின்னு இருந்தாங்களா என்னன்னு தெரில. அமைதியாக இருந்தாங்க, ஒருத்தர் என்ன செய்யலை. அதே தான் ஆண்டவருக்கு இந்த கள்ளன் இவரை இகழ்ந்தா அவருக்கு சப்போர்ட்டாக யார் வரா? அங்கே யாருன்னா வந்தாங்களா? அந்த 5000 பேர் 5 பேர் சாப்பிட்டு அவங்க வந்தாங்களா? 4000 பேர் சாப்பிட்டாங்களா? அவங்க யாருன்னா வந்திருந்தாங்களா? இல்லை கூடிய இருந்தாங்களே 12 சீஷர், அவங்க யாருன்னா இருந்தாங்களா? இவன் என்ன பெரிய தேவத்துக்கு குமார்னா என்னையும் இகழும்பொழுது சப்போர்ட்டுக்கு யார் வரா? இந்த பக்கம் இந்த கள்ளன். உனக்கு தேவ பயம் இல்லையா? நம்ம கொள்ளைச்சிட்டு வந்துருக்குறோம். இவர் என்ன செஞ்சார்? அவனை கடிந்து கொண்டு
இந்த 2 பேருக்கு இருதயத்தில் இருக்க வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை இவன் எண்ணம் எப்படி இருக்கு பாரு. அதான் ஒரு நல்ல இருதயம் இருக்கணும், நல்ல மனப்பா. 2 பேரும் கொள்ளனுங்க தான், 2 பேரும் கொள்ள அடிச்சவனுங்க தான், 2 பேரும் சிலுவையில் இருக்கிறாங்க, 2 பேரும் உயிர் போகுது. 2 பேர் நடுவிலும் யார் இருக்கா? இயேசு இருக்கு. 2 பேருக்கும் ஒரே வாய்ப்பு தான், 2 பேருக்கும் ஒரே வாய்ப்பு தான் இருந்துச்சு. ஆனால் ஒருத்தன் பயன்படுத்திக்கிட்டான், ஒருத்தன் அவன் இருதயம். அந்த நம்ம இருதயத்தின் மனப்பான்மை ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நம்ம இருதயம் எப்படிப்பட்ட முறுமுறுக்கிறோமா, நமக்கு ஒரு கஷ்டம் இருந்தால் நீ உண்மையான தேவனாக இருந்தால் எனக்கு அற்புதம் செய்யணும் அவரை இகழ்கிறோமா, அல்லது இவன் ஆண்டவரே என்னை நினைத்தல், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நடத்த. இருதயம் பாருங்க என்ன நடந்துச்சு. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல். இவனுக்கும் அதே வாய்ப்பு தான் இருந்துச்சு. இவனும் அவன் எவ்வளோ பெரிய கள்ளனாக இருந்தால் கூட பரலோகம் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், என்னை நினைத்தரணும் கேட்கும். இன்றைக்கு என்னோட எங்கே இருப்ப? நீ கள்ளனாக இருந்தாலும் நீ என்கிட்ட கேட்டதுனால, இந்த ஒரு இருதயம், இந்த இருதயத்தோடு என்னிடத்துல நீ வந்ததுனால மெய்யாகவே இன்றைக்கு நீ எங்கே இருப்ப? என்னோட பரதேசில். நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது என்ன இருதயம், அந்த கள்ளனை போல நீர் தேவன் பெரிய சர்வ வல்ல இது செய்யும் அதை செய்யணும் அவரை இகழ்கிறோமா, அல்லது இவனை இப்போ ஆண்டவரே அடியேனே எனக்கு உதவி செய்யும், இந்த கஷ்டத்துலேருந்து என்னை விடுவி. எந்த மனப்பான்மை இருதயம் எப்படி இருக்குது? என்ன இருதயம்? நல்ல இருதயம். இதுதான் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். எந்த கஷ்டம் இருந்தாலும் தேவனுக்கிட்ட வரும்போது ஒரு ஏற்ற இருதயம் இருக்க வேண்டும். 3வது ப்ரோக்ரெசிவ் திங்கிங், முன்னேறி செல்ல வேண்டும், அந்த எண்ணம் தான் இருக்க வேண்டும். பிலிப்பியர் 3:12-14 நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தெரிவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடரேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர். இங்கே ஓட்டப்பந்தயம் ஓடுறவங்க, நீங்கள் யாருன்னா ஓட்டப்பந்தயம்லாம் ஓடி ஏதாவது அந்த வீரர் யாருன்னா இருக்கிறீங்களான்னு இந்த பார்க்குறவங்கள பார்த்தா யாருன்னா ஓட்டப்பந்தயம் ஜெயிச்ச ஆள் மாதிரி இருப்பீங்களா? ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிச்ச ஆள் மாதிரி யாருன்னா இருக்கிறீங்களான்னு தான் பார்த்துன்னு இருக்கிறேன் நான். சரியா? நீங்கள் சபைக்கு வர நேரத்தை பார்த்தே தெரிஞ்சு, சபைக்கு வர நேரத்தை பார்த்தாலே ஓட்டப்பந்தயத்தில் ஏதாவது ஜெயிச்சிருப்பீங்களா அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது, கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நிச்சயமாக சொல்ல முடியல, நிச்சயமாக கண்டிப்பாக இவங்கெல்லாம் ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிச்சிருப்பாங்க என்ன சொல்ல முடியல. எனக்கு பார்க்குறேன்ல, நான் இந்த பார்த்துன்னு இருக்கிறதுனால நிச்சயமாக ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிச்சவங்கன்னு என்ன சொல்கிறதுக்கு தைரியமாக சொல்ல முடியல என்னால். சரியா? ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க முன்னாடி பார்த்து ஓடுவாங்களா பின்னாடி பார்த்து ஓடுவாங்களா? அதுதான் வாழ்க்கை. நீங்கள் சும்மா இந்த கடந்ததையே பார்த்துன்னு இருந்தீங்கன்னா அப்புறம் எங்கே இந்த மாதிரி ஆகிப்போச்சு. இது எல்லாருக்கும் ஏதாவது நடந்திருக்கும். கஷ்டமானது நடக்காதவங்க ஒருத்தரும் இல்லை, துக்கமானது நடக்காதவங்க யாருக்குன்னா இருக்கிறாங்களா? எல்லாரும் இருதயத்திலும் ஏதாவது அவங்களுக்கு வேதனை நடந்திருக்கும், கடந்த காலத்தில் ஏதாவது நடந்திருக்கும். சிலது எதிர்பார்த்துருப்பாங்க நடக்கும்னு, அது நடக்காமல் அது ஒரு ஏமாற்றம். எதிர்பார்க்காதது நடந்தாலும் துக்கம், நீங்கள் எதிர்பார்த்தது நடக்காமல் இருந்தாலும் என்ன வரும்? துக்கம் வருதா இல்லையா? எவ்வளோ காரியங்கள் எல்லாம்
திரும்பி பார்த்தா எல்லாருக்கும் கடந்த காலத்தில் ஏதாவது மனவேதனைக்குரிய காரியங்கள் இருக்கும். ஆனால் அதையே நீங்கள் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா எங்கே செய்ய முடியாது, முன்னாடி போக முடியாது. அது நடந்தது, அது முடிஞ்சு போச்சு. அதுலேருந்து என்ன செய்யணும்? முன்னேறி செல்லணும். அதுதான் சொல்கிறார். இதுதான் இங்கே நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தெரினான் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுனால் எதற்காக பிடிக்க அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் அது பின்னால் போகிறேன் நான். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் ஒன்று செய்கிறேன். அந்த ஒன்று நம்ம செய்கிறோமா? அதான் கேள்வி. அவர் செய்த அந்த ஒன்று நாம் செய்கிறோமா? ஒன்று செய்கிறேன். என்ன செய்கிறார்? பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி. தான் ப்ரோக்ரெசிவ் திங்கிங். முன்னாடி முன்னேறி செல். நடந்ததையே அதிலேயே உக்காந்து இருந்தேன்னு வை, இப்போ எங்கே முன்னேறி போகிறது? அப்போ எங்கே முன்னேறது? இப்படி நடந்து போச்சு, அப்படி நடந்து போச்சு, எப்படி நடந்து அதே பழசுலேயே உக்காந்து இருந்தால் எப்படி முன்னேற முடியும்? சில பேர் அப்படியே உக்காந்துருவாங்க. நாங்கள் 10 வருஷம் முன்னாடி இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. சரிங்க, திருப்பி அதே, அதாவது அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ண மாட்டார், ரிவர்ஸ் கியர்லேயே இருப்பாங்க. அவங்க வண்டி ரிவர்ஸ் கியர் மாத்திரம்தான் உழன்னு வைங்க, எங்கன்னா போய் முடியுமா உங்களால்? ரிவர்ஸ் கியரில் இருக்காதீங்க, சரியா? முன்னாடி போங்க. அப்போ தான். 4வது பேஷன்ஸ், பொறுமை. மத்தேயு 24:45-51. ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மை விவேகமுள்ள ஊழியக்காரன் யார்? எஜமான் வரும்பொழுது அப்படி செய்கிறனாய் காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். ஆண்டவர் ஒரு பொறுப்பு கொடுத்தா அதை உண்மையாக செய்யணும். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றும் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு நீங்கள் ஒரு வேலையை, ஒரு பொறுப்பை கொடுத்து அதை யார் பொறுப்பாக செய்கிறார்களோ அவங்க இன்னும் அதிகம் எல்லாத்தையும் கொடுப்பா. நீ பார்த்துக்கோப்பா, எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ. அந்த ஊழியக்காரனும் பொல்லாதவனாய் இருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும். அவர் ஒன்றும் உடனே வர மாதிரி இல்லைப்பா, அவரு இன்னும் டைம் ஆகுது. யார் அவர் வர வரைக்கும் காத்துன்னு இருக்கிறது? ஐயா ஒன்றும் டைமுக்கு வர மாதிரி தெரில என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு என்ன பண்ணுறான்? தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியோடு புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால். ஐயா வரலப்பா, ஐயா லேட்டாகும், நம்ம மொட்டை அதிகாரம் பண்ணலாம், போட்டு அடிக்கலாம், ஒன்று பண்ணலாம். மொட்டை அதிகாரம் கேள்விப்பட்டீங்களா? மொட்டை அதிகாரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் பார்க்க பூனை மாதிரி இருப்பாங்க, இந்தாப்பா பொறுப்புன்னு கொடுத்து வைங்க, அடுத்த நிமிஷம் எல்லாரையும் மிரட்டின்னு இருப்பாங்க. கையில் எதை கொடுத்தா அப்போ தான் யாருன்னு தெரியும். அது வரைக்கும் பூனை மாதிரி உக்காந்து இருப்போம், இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு. சரியா? இந்த 50 பேருக்கு நீ தான் பொறுப்பு, எல்லாரையும் பார்த்துக்கோப்பா அப்படி நீங்கள் போயிட்டு வரத்துக்குள்ளே 50 பேரையும் ஒரு வழி ஆக்கி வச்சுருப்பான். அதான் இங்கே பாருங்க, அந்த ஊழியக்காரனும் என்ன பண்ணும்? பொல்லாதவனாக இருந்தது என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லி தன் உடன் வேலைக்கு அடிக்க தொடங்கி வெறியோடை புசிக்கவும் குடிக்கவும் தலைப்படும். அந்த ஊழியக்காரன் நினையாத நாளில் அறியாத நாளிலும் அவனுடைய எஜமான் திடீர்னு வருவார். அவர் லேட்டாக வருவாருங்க, நம்ம என்ன வேணால் பண்ணலாம். அந்த ஒரு எண்ணம் வந்துச்சுன்னு வைங்க, அந்த எண்ணம் நம்ம கேட்க ஆள் இல்லை, நினைக்காத நேரத்தில் நிற்பார் எஜமான். அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடு அவனுக்கு பங்கை நினைப்பான். அங்கே அழுகையும் பருக்கடைப்பும் உண்டாகும். யார் பொறுமையாக ஆண்டவர் வர நேரமான கூட உண்மையாக உத்தமமாக அவனை நம்பி எல்லாம் கொடுப்பார். இருந்தாப்பா நீ நல்லா பண்ணுற, எல்லாத்தையும் நீ என் ஆஸ்தியெல்லாம் உன் கையில் கொடுக்குற, எல்லாம் நீ பார்த்துக்கோ. இல்லை அவர் வர லேட்டாகும்ப்பா, நம்ம அது வரைக்கும் காத்து நிற்க முடியாது, நம்ம என்ன வேணால்
பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் இருந்ததுன்னா அவனின் முடிவு என்ன? கடினமாய் தண்டித்து மாயக்காரோடு அவனுக்கு பங்கை வாங்கி அழுகையும் பல்ல கட்சின்னு தான் உக்காந்துரும். நாங்கள் ஒன்றும் நன்மையே அழுதுனே இருக்கணும். பல்ல கட்சின்னு அழுதுனே அழுகையும் பற்கடிப்பு உண்டாகும். யாக்கோபு 5:7-8. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளும் நீடிய பொறுமையாக இருங்கள். ஆண்டவர் வரேன்னு சொன்னார். உடனே சோர்ந்து போக, உடனே வரல, சரி ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னா செய்யக்கூடாது. சோர்ந்து போக. இப்படி இருக்க சகோதரி, கர்த்தர் வருமளவும் எப்படி இருக்கணும்? நீடிய பொறுமையாக இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலன் அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். பயிரிடுகிறவன் விதைச்ச பிறகு என்ன செய்கிறான்? மழை வரணுங்க, அது வரைக்கும் என்ன செய்கிறான்? பொறுமையாக அவசரப்பட முடியும். அவன் அவசரத்துக்கு வராது. என்றைக்கு மழை வருதோ அது வரைக்கும் என்ன செய்? பொறுமையோடு. அப்போ தான் அந்த அறுவடை வரும். நீ தூக்கி போடுப்பா, ஒன்றும் வரலப்பா அப்படின்னா வராது. நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கு. ஆகவே அந்த பொறுமை இருக்கணும். எப்பவுமே பொறுமை இருந்தால் தான் நமக்கு கிடைக்க வேண்டிய காரியங்கள் கிடைக்கும். 5வது ப்ராக்டிக்கல் அப்ரோச். செய்ய வேண்டிய காரியங்களை என்ன செய்யணும்? செயற்கைப்படுத்த வேண்டும். பிரசங்கி 7:16-17. மிஞ்சின நீதிமானாய் இராதே, உன்னை அதிக ஞானியும் மாக்காதே, உன்னை நீ ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும்? இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்களா? மிஞ்சின துஷ்டனாய் இராதே, அதிக பேதையுமாய் இராதே, உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாகும். ஆகவே நம்ம செய்ய வேண்டிய ப்ராக்டிக்கல் அப்ரோச்னால் ஏதோ மாதிரி நினச்சி நிறைய மிஞ்சின நீதிமான்னு நினச்சின்னு இருக்காது. இந்த காலத்தில் கதை சொல்லுவாங்க. ஒருத்தன் ஊரில் வெள்ளம், நம்ம ஊர்லேயே வந்துச்சு இல்லை வெள்ளம், எல்லாம் போட்டில் போயின்னு இருந்தாங்களே. இந்த மாதிரி வெள்ளத்தை அடிச்சின்னு போதிக்கும் வீட்டு மாலை கொண்டு. அப்போ ஆண்டவரே என்னை காப்பாற்றும் ஜெபம் பண்ணி நாங்கள் என்ன இருக்கிற ஐயா மேலே இருக்கிறார். அப்போ ஃபஸ்ட்டு போட் வந்துச்சு. கூப்பிட்றாங்க, வாப்பா வாப்பா நீங்கள் போப்பா, ஆண்டவர் என்னை காப்பாற்று, நீ போ. போட் அமுச்சு விட்டார். நீ ஆண்டவர் என்ன போட்டெல்லாம் ஒன்றும் உயரம் கட்சியில் ஹெலிகாப்டர்லேருந்து அதுதான் கடைசி மேலேருந்து விட்றாங்க. கயிறை பிடிச்சிக்கோ, ஏறி வா, நீங்கள் போங்க, ஆண்டவர் என்ன காப்பாற்றுவார். அது வெள்ளம் மேலே ஏறி ஐயா முழுங்கி ஆல் அவுட். பரலோகத்தை ரொம்ப கோபம், என்ன ஆண்டவர் நம்ம ஜெபம் பண்ண என்னை காப்பாற்றும், நீங்கள் ஒன்றுமே பண்ணலையே, நான் இப்போ உனக்கு போட் அமிச்சேன், ஹெலிகாப்டர், நீ என்ன செய்யலை, எதுலேயும் ஏற மாட்டேன்னு என்ன பண்ணுறது? இவர் மிஞ்சின நீ கர்த்தரன் எல்லாம் பண்ணுவார். உட்காந்து. ஆகவே பிரச்சனை தீரணுன்னா ப்ராக்டிக்கல் அப்ரோச் தான் என்னென்ன செய்யணுமோ அதை செய். ஆகவே மிஞ்சின நீதிமானாய் உன்னை அதிக ஞானியும் உன்னை நீ ஏன் கெடுத்து, மிஞ்சின துஷ்டனாய் அதிக பேதையுமாய் இராதே. அதிக பேதைன்னா என்ன அர்த்தம்? மக்கு மரமண்டையாக இராதே. நம்ம ஒரு பாஷையில் சொல்லலாம் என்னான்னு போட்டிருக்குது, மக்கு மரமண்டையாக இராதே. சரியா? உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும். ஆகவே ஒரு ப்ராக்டிக்கலாக இருக்கணும். ஏதோ இந்த மூலைக்கும் அந்த மூலைக்கும் போயின்னு இருக்காது. செய்ய வேண்டியதை செய். 1 தீமோத்தேயு 5:20. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றிற்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசமும் கூட்டிக்கொள். இது எப்படி தெரியுது உங்களுக்கு? கர்த்தர் எனக்கு சுகம் கொடுப்பார், எனக்கு 9 வாரம் இருக்குது அப்படின்னு சொல்லின்னு இருந்தால் என்ன ஆகும்?
ஏன்ப்பா உன்னை அடிக்கடி ஏதோ உனக்கு ஆகுது, வெறும் தண்ணி குடிக்காத என்னையும் இது குடி, திராட்சை ரசத்தையும் குடி, உனக்கு உன் வயிறு சரியில்லை, அடிக்கடி உனக்கு பலவீனம் வருதுன்னு. இப்போ அப்போஸ்தலருக்கு பவுலுக்கு என்ன வல்லமை இல்லையா? அவருக்கு அற்புதம் செய்கிற வல்லமை இல்லையா? சுகமாக்கும் வல்லமை இல்லையா? என்னான்னு சொல்கிறாரு, நீ செய்ய வேண்டியதை நீ செய். மிஞ்சின நீதிமானா என்ன செய்யக்கூடாது இருக்க. மத்தேயு 15:32. பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கி இருந்து சாப்பிட ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்கள். சரியா? ஞாபகம் வச்சுங்க. ஆண்டவர் கூட்டம் போனீங்கன்னா 3 நாள் என்ன இருக்காது உங்களுக்கு, ஒரு சம்சா கூட கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்க. சம்சாவும் கிடைக்காது, காப்பியும் கிடைக்காது, கேக்கும் கிடைக்காது. சரியா? 3 நாள் தங்கி இருந்து சாப்பிட ஒன்றும் இல்லை. அங்கே போய் வாட்செல்லாம் பார்த்துன்னு இருக்க முடியாது. அவர் எப்போ முடிக்கிறாரோ அப்போ தான் முடியும் அது. சரியா? கடிகாரத்தை பார்த்துன்னு வாட்சை பார்த்துலாம் என்ன வேணால் பார்த்துன்னு இருங்க. அவர் எப்போ முடிக்கிறாரோ அப்போ தான் முடிப்பார். இப்போ இங்கே எத்தனை நாள் ஆகிருக்குது? 3 நாள் உட்காந்து இருக்காங்க, சாப்பாடும் கொடுக்கலாம் அவங்களுக்கு. 3 நாள் தங்கி இருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போவார்களே. அப்படின்னா என்ன? ஆண்டவருக்கு வல்லமை இருக்குது, எல்லாம் எல்லாம் அனுப்பிச்சி விடுப்பா, கர்த்தர் பார்த்துக்கொள்வான்னு சொன்னாரா? எதுக்காக 5 அப்போ 2 மீன் 4000 7 அப்போ சில மீன் எதுக்காக போகிறோம்? நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும். பசியில் இருக்கிறாங்க, உங்களுக்கு சாப்பாடை கொடுங்க. வழியில் எங்கன்னா மயக்கடிச்சு விழுந்தாங்கன்னா என்ன ஆகுறது? இது ஆண்டவர் என்ன தான் அவருக்கு அற்புத வல்லமை இருந்தாலும் செய்ய வேண்டியதை செஞ்சாரா இல்லையா? அதுக்கு தான் மிஞ்சின நீதிமான என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது. அப்போ தான் பிரச்சனை தீர்க்க முடியும். செய்ய வேண்டியதை செய்யணும். 6வது பிளானிங், ஒரு திட்டம் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 24:3-6. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். ஞானமுள்ளவன் பலமுள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணும், ஆலோசகர்கள் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். அப்படின்னு என்ன? எனக்கே எல்லாம் தெரியும்னு உட்காந்து இருக்காது. அந்த மாதிரி ஆளுங்க பார்த்துருக்குறீங்களா? எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்கிற ஆளுங்களை பார்த்துருக்குறீங்களா? சில பேர் வண்டி ஓட்டுன்னு போகும்போது ஏதாவது ஒரு ரூட்டில் நம்ம சொல்லுவோம், அந்த ரோட்டில் இப்படி போப்பா, எல்லாம் எனக்கு தெரியும், அதுக்கு நான் போயின்னு இருக்கும். எல்லாம் எனக்கு தெரியும். நம்ம தான் பார்க்குறோம், இது இல்லைங்க வழி, இப்படி போங்கன்னு வழி தெரிஞ்சவங்க சொன்னால் கூட சில பேர் என்ன செய்ய மாட்டாங்க. எல்லாம் எனக்கு தெரியுன்ற ஆளுங்க இருக்கிறாங்களா இல்லையா? 1 மணி நேரம் ஊரை சுற்றி இது இங்கே தேங்க அங்கே தேடினாங்க. லேட்டாக வந்து நான் அப்பயே சொன்னேங்க, இங்கே தான் திரும்பணும்னு சொன்னேன். எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு அறிவாளிங்க இருக்கிறாங்களா இல்லையா? ஏன் ஒரு மாதிரி திருட்டு மொழிக்கிறீங்க? ஏன் இந்த மாதிரி தான் பண்ணின்னு இருக்கிறீங்களா? ஏதாவது யாருன்னா சொன்னால் கூட எல்லாம் எனக்கு தெரியுன்றீங்களா? இன்னைக்கு கூட எதாவது இந்த மாதிரி எதாவது சொல்லிட்டு வந்தீங்களா? நீங்கள் பார்க்குறத பார்த்து எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. அதுதான் ஆண்டவர் சார். வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலை நிறுத்தப்படும். அறிவினாலே அறைகளில் என்ன இருக்கும்? அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைய. நல்ல ஞானம் எல்லாம் போட்டு திட்டமிட்டு செஞ்சால் அவங்க வீடு நல்லா இருக்கும். ஒருத்தங்க வீட்டில் போனால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்கே வெளியே வருதுன்னே தெரியல. திடீர்னு இப்படி போகிறோம், திடீர்னு இப்படி ஒன்று போகுது, திடீர்னு இப்படி என்னங்க இதுன்னு இல்லை. ஃபஸ்ட்டு இப்படி கட்டினாராம், அப்புறம் வேறு என்ன இல்லை இப்படி பண்ணால் நல்லா, சரி இங்கே ஒன்று கட்டினாராம், அப்புறம் இல்லை இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். அவன் எப்போ என்னென்ன வருதோ அங்கங்கே வந்தோம் கட். நீங்கள் உள்ளே போனால் வெளியே வர முடியுமான்னு தெரில. ஏன்னா இப்படி போகுது அப்படி போகுது ஏன்னா அவருக்கு எப்போ ஒரு எண்ணம் வந்தது அதுக்கெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி கட்டினே இருந்தால்
பார்க்கறதுக்கு என்னங்க இது என்ன வீடா என்னது இது, அந்த மாதிரி அவங்கள பார்த்துருக்குறீங்களா? இஷ்டத்தை கட்டின்னு இருப்பாங்க. ஒரு நேரத்துக்கு ஒரு எண்ணம் வரும் அவங்களுக்கு. அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் ஞானம் உள்ளவன் பலமுள்ளவன் அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். நல் யோசனை செய்து யுத்தம் ஆலோசகர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். எனவே ஒரு பிரச்சனை தீரணும்னா யாருக்கு அந்த ஞானம் இருக்கோ, யாருக்கு அதில் அனுபவம் இருக்கோ அவங்களெல்லாம் கேட்கணும். எல்லாமே ஒரே ஆளுக்கு தெரியுமா? நாங்கள் என்ன செய்யணும் இதுக்குன்னா, அதில் யார் தேர்ந்தெடுக்கிறாங்களோ, அதில் யாருக்கு நல்ல அனுபவம் இருக்குதோ, ஆலோசகர் அநேகர் ஜெயம் கிடைக்கும். ஆகவே எந்த காரியத்திலும் அதில் யார் யாருக்கு அனுபவம் இருக்குது, யார் யாருக்கு அறிவு இருக்குது, ஞானம் இருக்குது, அநேக ஆலோசகர்கள் இருக்கும்போது என்ன கிடைக்கும்? எல்லாம் எனக்கு தெரியும்னா எப்பவுமே ஒரு நல்ல திட்டம் போடணும், ஆலோசனை போடணும். வேதத்தில் ஆண்டவர் அந்த எரிகோவை சுதந்திரிக்குமா ஆலோசனை இப்படி செய்யுங்க, அதை செய்யும்போது கிடச்சிது. லூக்கா 14:28-32. உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாக இருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போகாமல், பார்க்கிறவர் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதுக்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு, சரியா, அதுதான் முக்கியம். சில பேர் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் கணக்கு போட்டுன்னு இருப்பாங்க. முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. அதுவே கணக்கு பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா? கணக்கு பார்க்குற பழக்கம் இருக்குதா? போன மாதம் என்ன செலவாச்சுன்னு கேட்டால் கணக்கு வச்சுருக்கிறீங்களா? கணக்கு வச்சுருக்கிறீங்களா? போன மாதம் என்னென்ன செலவாச்சு? கணக்கு போட்டால் தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஆகுது, எதில் கம்மி பண்ணலாம், எதில். நீங்கள் ஒன்றுமே கண்ண முடியுன்னு செலவு பண்ணினே இருந்தீங்கன்னு வைங்க. இந்த லாக்டவுன் வந்துச்சு, நிறைய பேர் அதில் தான் மாட்டினாங்க. கண்ணை முடின்னு இஷ்டத்துக்கு பண்ணினா திடீர்னு வருமானம்லாம் நின்று போச்சு. உட்காந்து வீட்டிலன்றாங்க. இப்போ என்ன பண்ணுறது நடந்துச்சா இல்லையா? அதுலேருந்து எதாவது கற்றுக்குனாங்களா? திருப்பி முந்தி மாதிரியே இருக்கிறாங்களா? அதுலேருந்து ஏதாவது பாடம் கற்றுக்குனாங்களா? காசை என்ன பண்ணக்கூடாது, கண்ணை முடின்னு எதுவும் எல்லாம் கணக்கு பார்க்கணும். ஒரு மாதம் இவ்வளோ வருமானம், எவ்வளோ செலவு, எதில் மிச்சம் பண்ணலாம், எதை சேர்த்து வைக்கலாம். அப்போ தான் திடீர்னு எதிர்பாராத சூழ்நிலை என்ன செய்ய முடியும், சமாளிக்க முடியும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், திட்டமிடு. முன்புன்னா என்ன அர்த்தம்? எதுவும் அங்கே போய் ஆரம்பிக்காத. வீடு கட்டுறேன்னு போய் முதல்ல உட்காரு, நிற்காது, அங்கேயும் ஓடினது. உட்காரு, கொஞ்ச நேரம் உட்காந்து என்ன செய், கணக்கு இதை கட்டி முடிக்கிறதுக்கு உனக்கு காசு இருக்கா? இல்லைன்னா நீ ஆரம்பிச்சிட்ட அஸ்திபாரம் போட்டு போகிற வரவங்களாம் என்ன பண்ணுமா, உன்னை பார்த்து பரியாசம் பண்ணுவார்கள். இன்றைக்கில் 2000 வருஷம் முன்னாடி ஆண்டவர். ஆகவே ஒரு திட்டம் இல்லாமல் எதையும் என்ன செய்யாத. அப்புறம் எல்லாம் ஊர் சிரிக்கிற மாதிரி ஆகிடும். ஊர் சிரிக்கிற மாதிரி ஆகிடும். அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோட யுத்தம் செய்ய போகிற போது தன்மே 20,000 சேவகரோடு வருகிற அவனை தான் 10,000 சேவகர்கள் எதிர்த்து கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணணும். கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும்போதே ஸ்தானாபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவர்களை கேட்டுக்கொள்வானே. ஆகவே எப்பவுமே எல்லாம் ஒரு திட்டத்தோடு
செய்யணும். ஆலோசனை பண்ணணும். உங்களுக்கு தெரியலன்னா ஆலோசகர், அநேக ஆலோசனை தெரிஞ்சவங்களை கூட வச்சுக்கோங்க. எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லாதீங்க. கூட விஷயம் தெரிஞ்ச ஆளை என்ன செய்யணும் கூட. அப்போ அவங்களுக்கு சொல்லுவாங்க, இப்படி செய், இப்படி செய்யாத, இது செஞ்சால் இப்படி ஆகும், அது செஞ்சால் அப்படி ஆகும் என்று. அநேக ஆலோசகர்களோடு யுத்தம் செய்தால் உனக்கு ஜெயம் கிடைக்கும். 7வது, ப்ளீஸிங் பிஹேவியர். தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும். யோவான் 8:29, என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். எப்பொழுதும் நான் பிதாவுக்கு என்ன செய்கிறேன்? பிரியமானதை தான் செய்கிறேன். அதனால் எப்பொழுதும் அவர் என்னோடு கூட இருக்கிறார். 1 யோவான் 3:22, அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளும். ஆகவே நம்ம ஜெபத்துக்கு கேட்குறது கிடைக்குது. ஏன்? அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை. மத்தேயு 3:16-14, இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்படும். தேவ ஆவி புறாவை போல இறங்கி தன்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டார், இவர் என் நேச, இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று. ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் நமக்கு உதவி செய்வார். 7 keys to solving problem. பிரச்சனைகளை தீர்க்க 7 திறவுகோள்கள். 1வது, persistence. விடாமுயற்சி. சோர்ந்து போகக்கூடாது. ஒரு முறை செஞ்சு நம்ம எதிர்பார்த்து நடக்கலன்னு விட்டு விடக்கூடாது. கிடைக்கிற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. 2வது, பாசிட்டிவ் ஆட்டிடியூட். நல்ல இறுதியம், நல்ல எண்ணம் இருக்கணும். 2 கலருங்க. ஒருவன் நீ தேவகுமாரன், ஒன்றும் கிடைக்கல, இவன் ஆண்டவரே நம்முடைய ராஜ்யத்துக்கு வரும்போது என்னை நினைத்தரும். அவனை திட்டுறான். நம்ம காலையில் செஞ்ச தப்புக்கு இவர் என்ன பண்ணார்? இன்றைக்கு என்னோட எங்கே இருப்ப? 2 பேரும் போயிருக்கலாம். 2 பேரும் பரதேசிக்கு போயிருக்கலாமா? ஏன் போகல? ஒருத்தர் இறுதியம் அப்படி இருக்கு, ஒன்று நம்ம இறுதியம் இன்றைக்கி எப்படி இருக்கிறது? ஒரு பிரச்சனை இருக்கும்பொழுது எப்படிப்பட்ட இறுதியத்தோடு தேவனிடத்திலே அணுகிறோம். 3வது, ப்ரோக்ரெசிவ் திங்கிங். பின்னானவளே மறந்து என்ன செய்யணும்? முன்னாடி பழசியே யோசிச்சுனீங்கன்னா முன்னாடி போக முடியாது. 4வது, பேஷன்ஸ். பொறுமையாக இருக்கணும். இந்த நாட்களில் பொறுமை இழந்து பலவித காரியங்களை செய்தால் ஆண்டவர் வருக தாமதம் என்ன வேணால் பண்ணலான்னா அழுகையும் பற்கடிப்பதும். ஆனால் உண்மையாக இருந்தால் எல்லாவற்றையும் நம்மளுக்கு தேவன் ஒப்பு கொடுப்பார். 5வது, ப்ராக்டிக்கல். மிஞ்சின நீதிமானாக இருக்காது. நடைமுறை செய்ய வேண்டியதை செய். பசியாக இருக்கிறாங்க, 3 நாள் அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. நீ வயிற்றுக்கு வரும், தண்ணி குடிக்காத, உடம்பு சரியில்லை, என்ன செய்? திராட்சை ரத்தத்தை செய். எல்லாம் கர்த்தரெல்லாம் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னு வானத்துலேருந்து ஏதோ வரேன். செய்ய வேண்டியதை செய். அப்பொழுதுதான் உனக்கு விடுதலை கிடைக்கும். 6வது, பிளானிங். செய்யறதுக்கு முன்னாடி உட்காந்து கணக்கு போடு. முடியுமா முடியாதா அதுக்கப்புறம் போட்டுன்னு இருக்கக்கூடாது. ஆரம்பிச்சுட்டு அஸ்திபாரம் போட்டு இது பண்ண உட்காரு. அதுக்கு முன்பே உட்காரு. எல்லாமே ஆராய்ந்து பார். ஒரு திட்டம் இருக்கணும். மற்றும் ஆலோசகர்கள் யார் தெரிஞ்சவங்கள என்ன கூட வச்சுக்கோ. அநேக ஆலோசகர்களால் ஜெயம் உண்டாகும். எல்லாம் எனக்கு தெரியும்னு என்ன செய்யக்கூடாது. யாருக்கும் எல்லாம் தெரியும். உலகத்தில் ஒருத்தனுக்கும் எல்லாம் தெரிஞ்சும் யாருமே எல்லாரும் எதில் யாருக்கு அதில் ஞானம் இருக்கிறதோ, அனுபவம் இருக்கிறதோ, அறிவு இருக்கிறதோ அவங்கள என்ன ஆலோசனை கேட்கணும். அவங்கள கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. அந்த அநேக ஆலோசனைகளோடு செய்யும் பொழுது அங்கே ஜெயம் கிடைக்கும். 7வது, ப்ளீஸிங். ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கணும்.
ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழும்போது எனக்கு அனுப்பின அவருடைய பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்கிறேன். அவருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது நாம் கேட்கிறதோ அது என்ன செய்யும், கிடைக்கும். அது இந்த நாட்களிலே அப்படிப்பட்டவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் யாவரும் எழுமை நின்று எக்காலத்தை எழுதும்போது செப்டம்பர் மாதம் ஒரு ஜெயமுள்ள மாதமாக, வெற்றியின் மாதமாக, ஆசீர்வாதத்தின் நன்மை நிறைந்த மாதமாக கட்டளை விடும்படி எல்லாம் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பது. அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலே இந்த செப்டம்பர் மாத வாக்குத்தத்த ஆராதனையர் ஆசீர்வதித்த தயவுக்காக உம்மை ஸ்தோத்திரி. உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக சென்று நன்மை நிறைந்த மாதமாக கட்டளையிடுகிறார். ஜெயத்தின் மாதமாக, விடுதலையின் மாதமாக, சுகத்தின் மாதமாக, செழிப்பின் மாதமாக கட்டளையிட்டு ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கும்படி, உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கும்படி, உங்களுடைய வசனத்தில் எங்களோடு பேசின ஒவ்வொரு வசனத்துக்காகவும் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாட்களிலே உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து எல்லா பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை காணும்படி, ஒரு முடிவை காணும்படி, ஒரு விடுதலை காணும்படி இந்த மாதத்திலே நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டுமா என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஒருபொழுதும் வெறுமையாய் திரும்பி வருவதில்லை. எதற்காக அனுப்பினரோ அதை நிறைவேற்றும் என்று விசுவாசிக்கிறோம். எங்கள் இருதயம் நல்ல நிலமாக இந்த வசனங்கள் 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்க கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே நீர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, ஜெயமாய் நடத்துவீராக, எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படி செய்து உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. ஒவ்வொருடைய சகல தேவைகளையும் எல்லா பலவீன நோய்களை அகற்றி நல்ல சுகம் தாரும். குடும்பத்திலே சமாதானம், சந்தோஷத்தை தாரும். இந்த மாதத்தில் எதிர்பார்க்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளும்படி செய்வீராக. தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எல்லா துதிக்கான நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. என்னையே கூப்பிடுவாய், மறுமொழி கொடுத்திடுவே. கடினமும் அறியாததும் காரியம் அறிந்திடுவாய். என்னையே கூப்பிடுவாய், மறுமொழி கொடுத்திடுவே. கடினமும் அறியாததும் காரியம் அறிந்திடுவாய். சகல வியாதி வேதனையும்
அகற்றி உன்னை குணப்படுத்தி ஆரோக்கிய வாழ்வு அளித்திடுவேனே உந்தன் பரிகாரியே. என்னை கூப்பிடுவாய், மறுமொழி கொடுத்திடுவே, கடினமும் அறியாததும் காரியம் அறிந்திடுவாய். உந்தன் துக்கம் மாற்றிடுவே, களிப்பின் தொனியும் எழும்பிடுமே, துதியொலி கேட்கும் மகிழ்ச்சியும் தங்கும், உன்னை விடுவிப்பேன் நான். என்னை கூப்பிடுவாய், மறுமொழி கொடுத்திடுவே, கடினமும் அறியாததும் காரியம் அறிந்திடுவாய். மேன்மையான வாக்கு தத்தம், அருமையான வார்த்தைகளை நிறைவேற்றும் தேவன் நானே அறிவாய், உனக்கு செவி கொடுப்பே. என்னை கூப்பிடுவாய், மறுமொழி கொடுத்திடுவே, கடினமும் அறியாததும் காரியம் அறிந்திடுவாய். என்னை கூப்பிடுவாய், மறுமொழி கொடுத்திடுவே, கடினமும் அறியாததும் காரியம்